வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் வஸ்லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் ஐயா முனைவர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். ஒரு கோரமான சம்பவம். விஜய் அவர்களுடைய கூட்டம் திட்டமிட்டு ரொம்ப தாமதப்படுத்திங்கிற மாதிரி தான் போய் 39 உயிர்கள் போயிருக்கு. இன்னமும் 100-110 பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கங்கிறாங்க. குழந்தைகள், பெண்கள்னு பெருமளவுக்கான உயிரிழப்பு. எப்படி பார்க்குறீங்க சார்? இதில் யாரை பொறுப்பாக்க வேண்டியிருக்கு? முதன்மையாக யார் பொறுப்பாக்க வேண்டியதுன்னா, ஆரம்பமே அபசகனம். ஆரம்பத்திலேயே ஒரு அறிவுள்ளவன், அடிப்படை அறிவு உள்ளவனுக்கு தெரியும். 8:30 மணிக்கு நாமக்கல்ல பேசுகிறேன்னு சொல்லிட்டு 8:42க்கு 10 நிமிஷம் கழித்து வீட்டிலேருந்து ஒருத்தர் கிளம்புறாரு அப்படின்னா, அப்போ இதுலேருந்தே அடிப்படை அறிவுள்ளவனுக்கு தெரியும். அதோட முடிஞ்சு போச்சு ஆட்டம். அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, உங்கள் தொண்டனை ஆடு மாடு நாய் நெறியாக தான் நினைக்கிறேன்னு அர்த்தம். புரியுதா? நிற்பான் இருக்கட்டும், நம்ம எத்தனை மணிக்கு போனாலும் அவன் நிற்பான், நமக்காக இருப்பான் அப்படின்ட்டு தானே அர்த்தம். 8:30 மணிக்கு நீ பெர்மிஷனை போட்டு போலீஸ் 8:30 to 9 கொடுக்குது ரிட்டனில். நீங்கள் 8:30 மணிக்கு தான் 8:40 வீட்டிலேருந்து கிளம்பி இவர் போய் ஏர்போர்ட்டுக்கு போய் 1 மணி நேரம் கழித்து ஃப்ளைட் ஏறி அங்கேருந்து 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணி, இப்போ ஏன்னா 40 நிமிஷம் தான் ஃப்ளையிங் டைமு. அப்புறம் டேக் ஆஃப் லேண்டிங்குன்னு சொல்லி திருச்சியில் போய் இவர் இறங்குவாராம். அப்புறம் அங்கேருந்து ஒரு காரில் ஏறி பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ்ஸை ஒரு இடத்துல குப்பையில் நிறுத்தி வச்சுருப்பாங்களாம், அதில் போய் இவர் ஏறுவாராம். அப்புறம் அதிலேருந்து அப்படியே எல்லாத்தையும் கூட வண்டியில் எல்லாம் ஊர்ந்து போய் இவர் வருவாராம். இவர் பார்க்குறதுக்கு 4 மணி நேரம் வெயிட் பண்ணுறாங்களாம். அப்போ உங்களை நம்பி வந்தவர்களையே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பலிகடை ஆக்கணும்னு முடிவு பண்ணுறீங்கன்றது 8:30 மணிக்கு நீங்கள் கிளம்பும் போதே தெரிஞ்சு போச்சு. நாளைக்கு விசாரணை இதுன்னு வந்தாலே நீங்கள் சேட்டலைட் பிக்சர்லேருந்து எல்லாமே, சேட்டலைட் டிவிலேருந்து எல்லாம் லைவ் பண்ணுங்கள். டைம் கோடோடு இருக்குது. 12 ரிப்போர்ட்டர்லாம் அனுப்பி நம்ம ஆட்கள் இல்லை, இவங்க அதுக்கு மேலே இல்லை. அது வருமானத்துக்காக செய்வாங்க. எதை வேணாலும் வியாபாரம் பண்ணுவாங்க. இவங்களுக்கு பொழப்பு ஓடணும்ல. அவங்க அதுதான் வியாபாரம் முடிஞ்சு காசு எவன் கொடுக்குறானோ வாங்கிட்டு போடுவாங்க. ஸோ ஆனால் அதில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க இல்லை காலையிலன்னு சொல்லி. புரியுது? அவங்களுக்கு காலையில் அண்ணன் 8:42க்கு தான் கிளம்பியிருக்காரு வீட்டை விட்டு அப்படின்றது 8:40க்கு அங்கே இருந்த கூட்டம் என்னங்கிறதும் சேட்டலைட் இமேஜ் இருக்குது. அப்போ என்னென்னா, அப்போ வேணுன்னே பழி வாங்குவதற்காக இந்த மக்களை பகடை காயாக ஆக்கி தன்னோட ஃபாலோவர்ஸை, தன்னுடைய கட்சிக்காரன் கிடையாது. 14 வயசில் எவன் கட்சிக்காரன்? குழந்தை தொழிலாளர் கேஸில் பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. குழந்தை தொழிலாளர்னா இதுதான். 6 மாத கை குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்க காட்டு மிராண்டிகள் இருக்கான்ல, எதுக்காக தூக்கிட்டா? விஜய்க்கும் 6 மாத குழந்தைய கொண்டு நீ என்னத்தை காட்ட போகிற நீ? இன்னொரு லேடி பார்த்தா காது கேட்காது, வாய் பேச முடியாதுறாங்க. அந்த அம்மாவோட குழந்தைய அதோட நாத்தனார் தூக்கிட்டு வந்துருக்காங்க. அது எதுக்கு தூக்கிட்டு வந்துச்சு அந்த குழந்தைய? ஸோ இப்படிப்பட்ட தற்குறிகள் நிறைந்த ஒரு இதாக இருக்குது. அது நம்ம சொல்ல வேணாம், நீங்கள் பார்த்தோன்னே தெரியும். புரியுதா? அவங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும் இந்த மாதிரி நடந்திருக்கு, இதோட பின்னணி இதுதான்றது. யாரும் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, டிபேட் பார்த்து தெரிய வேண்டியதில்லை, பேப்பர் பார்த்து தெரிய வேண்டியதில்லை. அடிப்படை அறிவுள்ளவனுக்கு பார்த்தவொடனே தெரியும். 8:30 மணிக்கு அங்கே இருக்கிறவன் நான் 5 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும், 8:40 தான் இங்கேருந்து கிளம்புறாப்புலன்னா, அப்போ நீ வேணுன்னே செய்கிறேன். அப்போ இந்த ரோல்ஸ் ராய்ஸு, பென்ட்லி, இந்த கார்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எதுக்கு? எந்த ஹைவேல ஓட்டுறதுக்கு? திருச்சிக்கு 4 மணி நேரத்தில் போயிடலாம்ல. இந்த டிஸ்டன்ஸை தன்னுடைய சொந்த காரில் போய் உடனே ரீச் பண்ணிடலாமே. எதுக்கு நீங்கள் ஃப்ளைட்டெல்லாம் சீனை காட்டுற? முதலெல்லாம் ஃப்ளைட்டை காட்ட மாட்டாங்க. இப்போ ஃப்ளைட்டை எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணி ஆளை போட்டு இவர் வராராம். இவர் பெரிய ஜேம்ஸ் பாண்டு ஃப்ளைட்டில் வராரு. இதெல்லாம் வீடியோ எடுத்து பில்டப் பீலா பெரிய ஆள். என் தலைவன் மிகப்பெரிய ஆள். சசிகலாவை கொண்டு போய் அந்த ஜெயிலுக்கு உள்ளே விடுற வரைக்கும் கேமரா கொண்டு போன மாதிரி பேர் சாகிற வரைக்கும் கொண்டு போய் கேமரா வந்துட்டு சுடுகாட்டு வரைக்கும் போயிட்டு திருப்பி இவங்க ஆஃபீஸ்க்கு வந்துடுவாங்க. சாகிறது மக்கள் தான். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழல் தான் அங்கே ஏற்பட்டிருக்கு. அது ஆரம்பத்திலே விஜய் கிளம்பும் போதே நல்லா அறிவுள்ளவனுக்கு தெரியும். 8:30க்கு அங்கே இருக்க வேண்டிய ஆள் 4 மணி நேரத்துக்கு முன்னாடி இங்கேருந்து கிளம்பும் போதே இதுக்கு முழுக்க காரணம் விஜய் தான் அப்படின்றது எல்லாருக்கும். ஏன்னா முந்தின நாள் 8:30ங்கிறத நம்பி அது 5:30 மணிலேருந்தே கூட்டம் கூட ஆரம்பிச்சிருக்கு. உள்ள கிராமங்கள்லேருந்து வந்தவங்க 6 மாவட்டம்னா மாவட்ட கடைசியிலேருந்து வரவங்கலாம் விடிய காத்தால 4 மணிக்கு எந்திரிச்சு எந்த மொத்த பஸ்ஸை பிடிச்சி எந்த பைக் எடுத்துகிட்டு வந்தான்னு பாருங்கள். 4 மணிக்கு எந்திரிச்சு. அப்படி எதுக்கு இந்த வெறி? ஒரு சர்வதேச கேவலம், சர்வதேச அவமானம் தமிழனுக்கும் தமிழ்நாட்டுக்கும். செத்துட்டான்னு பார்த்தா எதுக்கடா செத்தான்னு பார்த்தா ஒரு நடிகரை பார்க்க செத்துருக்கான்ற போது நமக்கு மிகப்பெருத்த அவமானம். அது ஒரு சோக நிகழ்வுன்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட நமக்கு பூராதே தமிழர்களுக்கு அவமானம். அது வெளிநாட்டிலேருந்து பார்க்குறவன் எதுக்கடா ஒரு நடிகரை பார்க்க போய் செத்துட்டீங்களான்றது மிகப்பெரிய கரும்புள்ளி இந்த மக்களுக்கும், இந்த இனத்திற்கும், இந்த ஊருக்கும்.
விஜய் பேசும்போதே கூட அவர் போலீஸ்க்கு நன்றி சொல்கிறாரு. பாதுகாப்பு சிறப்பாக கொடுத்துருக்காங்க, போயிருக்காங்க, அவங்க இல்லைன்னா இப்படி நடக்காதுன்னெலாம் அவர் சொல்கிறாரு. இப்போ போலீஸ் மேலே அவங்க கட்சிக்காரங்க பழிய போட்டுக்கிட்டு இருக்காங்க. மாற்றி மாற்றி அவங்க என்ன ஒரு புத்தியில் இருக்காங்களா இல்லை வேறு எதுவும் இழுத்துட்டு உட்காந்துருக்காங்களான்னு தெரில. கட்சியோட மாவட்ட செயலாளர் போய் இபியில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான், இப்போ நீங்கள் வந்து இபி கரண்ட்டெல்லாம் கட் பண்ணுங்கள், எங்கள் ஆளு பசங்க வந்து பைப் ஈபியில் ஏறி செத்து போயிடுவான் கரண்ட்டை தொட்டு அப்படின்ற அளவுக்கு, அந்தளவுக்கு அடிப்படை அறிவு இல்லாதவன் தான் இவனோட தொண்டன்றது அந்த கட்சிக்காரன் கொடுக்குற லெட்டர்லேயே தெரியுது. அதுக்கப்புறம் விஜய் பேசும்போது கரண்ட்டை கட் பண்ணுறாங்கன்னா அப்போ நீ தூண்டி விடுறியா? கூட்டத்தை தூண்டி விட்டு அரசுக்கு எதிராகவும் இந்த இதுக்கு எதிராகவும் கலவரத்தை உண்டு பண்ணுறீங்களா? அப்போது ஒரு பக்கம் லெட்டரை கரண்ட்டை கட் பண்ணுன்னு கொடுத்துட்டு முட்டாள்கள் பார்க்குறவனுக்கு புரிய வைக்காமல் அவனுக்கு வந்து பாரு கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுதான் இபி வந்து அந்த இதே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. லெட்டரை கொடுத்தது மாவட்டத்தில் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த மூஞ்சி எங்கே போய் வச்சுருவோம்? உங்களுக்கு மான வெக்க ரோசம் இருக்கா இல்லையா அவங்களுக்குலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வரும்ல. இதுதாங்க ஓடிட்டு. இப்போ அல்லு அர்ஜுன் விவகாரம் மாதிரி கைது பண்ணணும், அங்கே ஒரு உயிர் போனதுக்கே அங்கே தெலுங்கானாவில் ரேவந்த் ரெட்டி உள்ளதுக்கு வச்சார்ல, அந்த மாதிரி செய்யணும்னு விமர்சனங்களும் ஒரு பக்கம் வருது இல்லை? இல்லை, அது அரசியலாகி திமுக என்ன நினைக்கும்னா அது அரசியலாக்கி வளர்த்து விட வேணான்னு நினைக்கும். ஏன்னா கூட இருக்க முக்கால்வாசி தற்கொலை தான் இருக்கான். என்ன பண்ணுறான், அண்ணா நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்கன்னா அவன் பிள்ளை செத்து போச்சு, அந்த லேடி பேட்டி கொடுக்குறா அவர் மேலே தப்பு இல்லைன்னு. அப்போ இவங்க கொண்டு போய் என்னத்தை சொல்கிறது? அதை அரெஸ்ட் பண்ணுறதுனால ஒன்றும் ஆக போகிறல்லப்பா. அது விஜய் அரெஸ்ட் பண்ணுறதுனால பழி தீக்கிற மாதிரி இருக்குமே தவிர இப்போ என்ன செத்த உயிரெலாம் வரப்போதா? இது மக்கள் புரிந்து கொண்டு இவர்களை புறக்கணிக்கணுன்றது தான். அதுக்காக விஜய் தூக்கி உள்ளே வச்சு இது பண்ணணுன்றதெல்லாம் யாரோட நோக்கமும் கிடையாது. இது இனிமேல் நடக்காமல் இருக்கணும், இவர்களை அடியோடு தூக்கி எறியணும், அவ்வளோதான். இல்லை, இப்போ நேற்று நடந்ததுக்கே விஜய் பொறுப்பேற்கிறாராங்கிற கேள்வி இருக்குல்ல. 4 மணி நேரம் ஆகுது, குடியரசுத் தலைவர்லேருந்து வருத்தம் தெரிவிச்சிட்டாங்க. நீங்கள் சென்னை வந்து இறங்கின பிறகு உங்கள் அட்மின் போட்டாரா நீங்கள் போட்டாரான்னு தெரில. நீங்கள் நின்று ஒரு வாரத்தை பைட்டு பேசியிருந்தா 30 பேர் செத்துட்டாங்கன்னு ரிப்போர்ட்டருங்க கத்துறாங்க, அவர் பாட்டுக்கு ஒன்றும் சொல்லாமல் காரில் ஏறி போகிறாருங்கிறது. பயந்துட்டு ஓடுறது தான். இந்த மாதிரி சம்பவங்களை கேள்வியும் பட்டிருக்க மாட்டாப்புல, பார்த்துருக்க மாட்டாப்புல. முதல் முறையாக நடக்கும்போது ஒரு தெரித்து ஓடுறது தான். இதுதான் ஒரு தலைவனோட இதான்னு. தலைவன்னா என்னன்னு தெரியுமா? என்ன தெரிச்சு ஓடுறது கூட எவனுமே காணாம், எல்லாம் எஸ்கேப். அவன் காரில் ஏறி பறந்து போயிட்டேன். தலைவா நீங்கள் எப்படியா தப்பிச்சு ஓடிடுங்க. புரட்சி நடக்கிற மாதிரி தான் நேற்று நடந்திருக்கு. நீங்கள் எப்படியா வண்டியை பிடிச்சி தப்பிச்சு ஓடிடுங்க தலைவா, ஃப்ளைட்டில் நாங்கள் எங்கிட்ட வந்துடுறோம். ஷேக் ஹசீனா குடும்பம் கடைசி நேரத்தில் தப்பி ஓடி விமானத்தில் தப்பி ஓடினா ஓடி வந்திருக்காப்புல. இதே புரட்சியாக இருந்திருந்தால் விஜயெல்லாம் மாட்டிருப்பாப்புல, தீயை வச்சு விட்டுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் தான். இல்லை, அவர் பேசும்போதே ஆம்புலன்ஸ் வருது. ஆக்சுவலாக முதல் 2 ஆம்புலன்ஸு கூட்டத்தில் அவங்க கட்சிக்காரங்களையும் நிறுத்தி வச்சுருந்த ஆம்புலன்ஸை தான் ஆளை ஏற்றுறாங்க. உள்ள ஆம்புலன்ஸ்லாம் வருது, என்னப்பா ஆம்புலன்ஸில் நம்ம கட்சி கொடி இருக்குன்னு இவர் சொல்கிறாரு. சுற்றி இருக்கவங்கலாம் கத்துறாங்க, டே உன் கட்சிக்காரன். அவன் தற்கொலைகள் தானே, என்னங்க தெரியும் அவங்களுக்கு கத்துறது? விஜய் எதா பேசுகிறாப்புலையா கத்தணும், டிவிக்கே வாழ்கன்னு கத்தணும். இதை தவிர அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்றது. நேற்று அவங்க ஆட்கள் மயங்கினவனை காப்பாற்றி கொண்டு போகும்போது அந்த அவங்க ஆம்புலன்ஸே அடிச்சுன்னு வரைக்கும் ஆம்புலன்ஸ் டிரைவரை போட்டு அடிச்சிருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய தக்குரியாக இருப்பாயின்னு நீ நினச்சி பாருங்க. ஆம்புலன்ஸ் டிரைவர் அடிக்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்பாங்க பாருங்க. முட்டாள் கூட்டமாக இருக்கும் பாருங்க, இது தக்குரி கூட்டமாக இருக்குன்னு பார்த்துங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து அரசியல் கட்சிக்கு வந்து இவங்கெல்லாம் அரசியல் பண்ணி இது பண்ணி இந்த நாட்டை பிடிச்சி இதெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு ஒரு கேள்வி. இப்போ விஜய் பத்திரிகையாளர்கள் சந்திச்சு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா ஒன்றும் ஆயிருக்க போகிறது இல்லை. யார் காரணம், என்ன பொறுப்பு, விசாரணை கூட நான் கூட இருக்கேன், வந்து செத்துருக்காங்க. அந்தளவுக்கு நாலேஜ் இருந்தால் தானேங்க பேச முடியும். பயந்துக்கிட்டு ஓடுற ஆளை எப்படிங்க சொல்லிட்டு போகணும்னு சொல்கிறேன். பயந்து தெரிச்சு தெங்காச்சி போகிற மாதிரி சொல்லுவாங்க. அடித்து பிடிச்சி வண்டி ஏறி எப்படினாலும் வீட்டுக்கு போய் பாதுகாப்பாக அடைக்கலம் ஆகிட்டோம்னா அப்புறம் போலீஸ் நம்மளை பார்த்துக்கிறோன்னு ஓடுற ஒரு ஆளை நீங்கள் மைக்க போட்டிங்கன்னா எப்படி சொல்லுவார் அவர்? இல்லை, இப்போ பாலஸ்தீனில் இந்த மாதிரி நடந்துருச்சு, உக்ரைனில் நடந்துருச்சுன்னா நான் அது என்னென்னு பார்க்கலங்கலாம். நீங்கள் பேசின கூட்டம், நீங்கள் பேச போனதுங்கிறதுனால தான் அதுக்கு பிறகு கூட்டமாக இருக்குது. நீங்கள் போனதுனாலையும் இவர்களுடைய செயல்பாட்டுனால தானே இத்தனை பேர் செத்து போனாங்க. நாங்கள் மக்கள் கரெக்ட் டைமுக்கு போய் எதுக்கு சாகுறாங்க? அவன் பாட்டுக்கு 2 மணி நேரம் இருந்திருப்பான், அவன் 8 மணி நேரம் பச்சை தண்ணி பல்லில் படாமல் நிற்கிறான். குழந்தைக்கு என்னத்தை கொடுத்தாங்கன்னு தெரிலாங்க, கடையே கிடையாதான். அந்த குழந்தையெல்லாம் வீல் கத்திட்டு கிடந்திருக்கும், அது வேணும் இது வேணும். ஏன்னா திருச்சியிலலாம் பூட்டின கடைகளை உடச்சி பொருளை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா அங்கே இன்னும் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்பி கடையை திறந்தோம்னா என்ன ஆகும், இது பெரும். அதனால தான் எல்லாம் கடை அடைச்சிட்டாங்க. எத்தனை பேர் பொழப்ப நாசப்படுத்திருக்கீங்க நீங்கள், எத்தனை பேரை தெருவில் விட்டுருக்கீங்க. வழக்கமாக திராவிட கட்சியில் கூட்டம் இருந்துச்சுன்னா அங்கே கடை போடுறவங்க வியாபாரம் நடக்கும்னு எக்ஸ்ட்ரா டீ கடையிலேருந்து எல்லாம் போடுவாங்க, போட்டால் அடித்து தூக்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் என்ன இப்போ ஒரு ஏதாவது சைத்தான் மாதிரி இருங்க. இந்த கூட்டமே பார்த்தீங்கன்னா இந்த சைத்தான் கூட்டம் மாதிரி இது. அடித்து பிடிச்சி எதையா அடித்து திம்போம், எதோ பிடிங்கிட்டு போவோன்ற மாதிரி
கொஞ்சம் கூட அடிப்படை நாலேஜே இல்லாத ஒரு தற்குறி கூட்டம்ன்றது தான் எல்லோரும் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் போயிட்டு இருக்கும்போது இவங்களை வச்சு என்னத்தை பண்ண முடியும்? இவங்களை வச்சு கட்சி ஆரம்பித்து இவங்கள்ட்ட ஆட்சி வேறு கொடுக்கணுமா? ஆட்சிக்கு வேறு வருவாங்களா நீங்கள்? எப்படி? இதோட ஆட்டம் முடிஞ்சு போச்சு. இல்லை இப்போ விஜய் அந்த அந்த மாபோட மென்டாலிட்டி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அங்கே கூடியிருந்த அந்த கூட்டம் அவரை ஏங்க குறை சொல்கிறீங்கன்னு பறி கொடுத்துட்டு அப்போவும் எங்கள் தலைவர் அப்படி சொல்லாதீங்க, அவர் மேலே ஒரு தப்பும் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அவங்களுடைய மனநிலை நம்ம எப்படி பார்க்கணும்? அதனால தான் இந்த கூமுட்டை கூட்டம் இருக்கிறதுனால தான் திமுக வந்து அரெஸ்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் அட்வொகேட் எடுப்பாங்க, அது வேறு மாதிரி இருக்கும். ஏன்னு வந்து என்னென்னா, இது வந்து இப்போயே ஜெயலலிதா ஆட்சியாக இருந்திருந்தால் விஜயை பிடிச்சி கிளைச்சிறையில் அடைச்சிருப்பாங்க. கரூர் கிளைச்சிலையை தாண்டி வந்திருக்க முடியாது. நைட்டாக அப்படி தூக்கியிருப்பாங்க. தூக்கி அடித்து எல்லாத்தையும் அடித்து போகிறதுல எல்லாம் நசுக்கி தூக்கி ஓடுங்கடான்னு சொல்லி துரத்தி விட்டுருப்பாங்க. இந்த அரசு வந்து இதெல்லாம் மெத்தனமாக நடந்துக்குது. ஏன்னா இவ்வளோ கொடூரங்கள் நடத்திய ஒரு தலைவன் 8:30 மணிக்கு இங்கேருந்து இப்போ பர்மிஷன் வாங்கிட்டு, ஏன்னா 8:30 மணிக்கு இங்கேருந்து தான் கிளம்பும்போது காரணமே அதுதான். 8 மணி நேரம் மக்களை காக்க வைத்து பச்சை தண்ணி கூட இல்லாமல் அந்த சம்பவத்துக்கு காரணமே விஜய் தான். மகாபலிபுரம் கூட்டமாக இருந்து நீங்கள் கிளம்புறீங்கன்னா சரி, ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் 1 மணி நேரம் 1 மணி நேரம் ரைட்டு ஓகே நிற்பாங்க மக்கள் அப்படின்றது அரசியல் நடக்குது. எந்த கரூர் பக்கத்தில் இப்போ இதுக்கு போகிறதுக்கு இங்கேருந்து 8:30 மணிக்கு கிளம்புனா எவ்வளோ நெஞ்செழுத்தம் இருக்கும் பாருங்கள். இப்போ இதுலேயே திட்டமிடப்பட்டதான ஒரு கேள்வி இருக்குது சார் தவேகா. ஏன்னா அவங்க கொடுத்த அந்த பர்மிஷன் கேட்ட லெட்டரில் மாலை 3 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்கும் பர்மிஷன் வேணும்னு மாவட்ட செயலாளர் கொடுத்துருக்காரு. ஆனால் கூட்டத்துக்கு முந்தின நாள் தாவேகாவே அறிவிக்குது 12 மணிக்கெல்லாம், மத்தியானம் 12 மணிக்கெல்லாம் அவர் வந்துடுவார்னு. கூட்டத்தை முன்கூட்டியே மணிக்கணக்காக கூட்டுறதுக்கான திட்டம் தான் இது, சதி திட்டம் தான் இது. போலீஸ்கிட்ட 3லேருந்து 10 டைம் கேட்டுட்டு கட்சி அறிவிக்குது 12 மணின்னு. ஆமாம், அப்போ 8 மணிக்கே வர 12 மணி நம்ம முன்னாடியே போய் இடம் பிடிக்கணுன்ற காலையிலே வந்துடுவான். அப்போ அவன் 3 மணிக்கு கிளம்பி வரும். அப்போ சோறு தண்ணி இல்லாமல் அவன் தின்னானா திங்கலையா, தண்ணி குடித்தானா, பாத்ரூம் போனானா அப்படின்ற ஒரு நெருக்கடியில் அந்த கூட்டத்தில் விற்கிறானுங்க எல்லாம். அப்படி இருக்கும்போது இதுக்கு யார் இப்போ காரணன்றது அறிவுள்ளவர்களுக்கு எல்லாமே தெரியும். அடிப்படை அறிவு, பெரிய அறிவு நாலேஜ்லாம் தேவையில்லை, அடிப்படை அறிவு உள்ள எல்லாருக்குமே தெரியும். இது முழுக்க காரணம் விஜய் தான். விஜய் கொல்லணுன்ற நோக்கத்தில் போனார்னு நம்ம சொல்லலை, இத்தனை பேர் சாகணுன்ற நோக்கத்தில் போனார்னு. ஆனால் இந்த சாவுக்கு விஜய் காரணம், அது மட்டும் மாற்றுக்கிறதே கிடையாது. இதை தாண்டி எப்படி வரப்போகிறோங்கிறத பார்ப்போம். எல்லாருக்கும் நம்முடைய இறந்தவர்கள் வாடுகிறவர்களுக்கு நம்முடைய இரங்கல்களை பதிவு பண்ணிக்கலாம். உங்கள் நேரத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப நன்றி சார்.